ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2024வது வருஷத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு நான் ஒருவேளை உங்ககிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் நிறைய பட்டியல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் சொல்லுவீங்க. அதே மாதிரி என்கிட்ட நிறைய லிஸ்ட் இருக்குது. ஆனால் அன்றைக்கி உங்ககிட்ட நான் வெறும் 5 லெசன்ஸ் நான் கற்றுக்கிட்ட 5 லெசன்ஸ் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் அவங்க கூட நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் ஷேர் பண்ண போகிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் 2025வது வருஷத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க இது அல்லது இதை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 5 லெசன்ஸில் ஒவ்வொரு லெசன்ஸும் ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக அந்த 5வது லெசன் ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் பாடம், நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ அதை நீங்கள் செஞ்சே ஆகணுன்ற கட்டாயம் ஏற்படும் பொழுது நீங்கள் அதற்கு செலவு செய்யக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அதற்கு தாகக்கூடிய வழியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருக்கும். உதாரணத்திற்கு உங்களுக்கு நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கப்போ கீழே விழுந்துறீங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு விபத்து ஏற்படுது, காலில் அடிபட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் மருத்துவரை போய் பார்க்காம இது சின்ன ஒரு காயம் தானே விட்டுடுறீங்க. ஆனால் 4 அடிவில் அது என்னன்னு சொன்னால் உள்ளே ஏதோ ஒரு காயம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு தெரிய வருது. அப்போ நீங்கள் போகிறப்ப என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மருத்துவருக்கு செலவு செய்யக்கூடிய பணமும் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய வலியும் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலே போயிருந்தீங்கன்னு சொன்னால் டாக்டருடைய கன்சல்டிங் ஃபீஸ் மற்றும் மாத்திரை அதையோடையே உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னு சொன்னால் வரக்கூடிய பெரிய பிரச்சனையை தடுத்திருக்கலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கூட நிறைய விஷயத்த நம்ம தள்ளி போட அதை நிச்சயமாக நம்ம ஒரு நேரம் சந்திக்கணும் செய்யணுன்றப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய வலி அதிகமாகுது, நம்ம செலவு செய்யக்கூடிய பணம் அதிகமாகுது. நான் கற்றுக்கிட்ட 2வது லெசன் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சேஞ்சிங் த பிளேஸ் ஆர் ஜாப் வில் ஹெல்ப் யூ டு ஃபர்கெட் த பாஸ்ட். உங்கள் லைஃப்பில் நீங்கள் திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, அல்லது உங்களுடைய வேறு ஒரு இடத்துல வேலை கிடைக்குது, அல்லது நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகிறப்ப என்ன நினைக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கடந்த காலத்தை மறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாகவே நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் பழகிய நபர்கள் பேசிய நபர்கள் அவங்கள கட்டாயமாக மறக்க முடியாது. ஆனால் நம்ம புது இடத்துக்கு போகிறப்ப என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய பிரெயின் புது விஷயத்துக்கு அடாப்ட் ஆகுது, புதிய ஆக்டிவிட்டீஸ்க்கு அடாப்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய பழைய நினைவுகள் பழைய சம்பவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாய் மறக்க ஏற்படும். ஆனாலும் நம்மளுடைய பழைய நண்பர்களோ அல்லது பழைய நபர்களோ மீண்டுமாய் சந்திக்கும் பொழுது அந்த அன்பு நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அல்லது சில நேரங்களில் அது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாமல் கூட போகும். அதே மாதிரி நம்ம ஒரு பிளேஸை மாற்றுறப்ப அல்லது ஒரு வேலைக்காக இன்னொரு இடம் போகிறப்ப நிறைய மெமரிஸ் நிறைய திங்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிப்போம். அதே நேரத்தில் நம்மளுடைய இடத்துல இன்னொருத்தர் வந்துடுவாங்க, இன்னொருத்தர் இடத்துல நாம் போயிடுவோம். புது மனிதர்கள் புது இடங்களை நம்ம பார்க்குறப்ப நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்கிறீங்க அல்லது விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய இடத்தை மாற்றி பாருங்கள், உங்களுடைய வேலையை மாற்றி பாருங்கள். அல்லது நீங்கள் ஒரு புது இடத்துக்கு நீங்கள் போகிறப்ப நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலாக இருந்தாலும் அல்லது ஒரு பிட்டரான ஒரு ஹேபிட்டுக்கு நீங்கள் அடிக்டடாக ஆகியிருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களால் அதை மறக்க முடியும், மேற்கொண்டு வர முடியும். நான் கற்றுக்கிட்ட 3வது பாடம் இந்த 2024வது வருஷத்தில் தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க், நோ ஒன் வில் டூ யுவர் ஒர்க். அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய கடினமான உழைப்பு வேறு யாரும் செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சாதிக்கணும், நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அதற்கான முயற்சியை போடணும், நீங்கள் தான் அதற்கான உழைப்பை போடணும். நீங்கள் வேறு யாராவது போடுவாங்க, வேறு யாராவது செய்யட்டும்னு சொல்லி நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரவே முடியாது. அப்போ என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கடின உழைப்பு நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய கடின உழைப்பை போட முடியும். உங்கள் வாழ்க்கைக்கான சக்ஸஸை நீங்கள் மட்டும்தான் தேட முடியும். அதை இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் அல்லது இன்னொருத்தரிடம் நம்ம என்ன பண்ண முடியாது, தேட முடியாது. அப்போ ஹார்ட் ஒர்க் நான் தான் அதிகமாக போடணும். நான் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு வேறு யாரையும் நீங்கள் வச்சு செய்ய முடியாது, உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். 4வது பாடம் நான் கற்றுக்கிட்ட 4வது பாடம், டோன்ட் டிபெண்ட் ஆன் எனி ஒன் டூ மச். டோன்ட் டிபெண்ட் ஆர் டோன்ட் ட்ரஸ்ட் எப்படின்னா நம்ம சொல்லலாம்.
அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், மற்றவங்களை அதிகமாக சார்ந்து இருக்கிறோம், அதிகமாக நம்பி இருக்கிறோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அப்போ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சூழலில் அவங்களால அது நம்மளுக்கு செய்ய முடியாதப்ப, அதோடைய வலியும் அதோடைய பெயினும் அதிகமாக இருக்குது. அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. அது நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது நம்ம கூட படித்த நபர்களாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய குடும்பத்தினராக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவுகளாக இருக்கலாம். நம்ம மற்றவர்களை சார்ந்து இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கான தனித்துவ அடையாளத்தை நாம் மறந்து போய் விடுகின்றோம். நம்மளால் அந்த காரியத்தை செய்ய முடியும். அது மாதிரி தான் கடவுள் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், படைச்சிருக்கிறார். ஆனால் நம்ம மற்றவங்களை சார்ந்து இருக்கிறப்ப என்னன்னு சொன்னால், நம்மளுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடுது. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறது கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், நான் டிபெண்ட் பண்ண போகிறேன். என்னுடைய கடின உழைப்பை நான் போட போகிறேன். என்னுடைய வேலையில் நான் சாதிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், க்ளோசர் யூ வாக் வித் காட், த லெஸ்ஸர் இம்பார்ட்டன்ஸ் தட் யூ வில் கிவ் டு த வேர்ல்ட். அதாவது நீங்கள் இறைவனோடு ரொம்ப நெருங்கி நீங்கள் நடக்கிறீங்க, அவர் கூட நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு முக்கியத்துவத்தை நீங்கள் அதிகமாக கொடுக்க மாட்டீங்க. அதாவது நீங்கள் இறைவனோடு, கடவுளோடு, தேவனோடு அதிகமாய் பயணிக்க இந்த உலகம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி இந்த உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பிரச்சனைகள் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால், தேவனை நோக்கி நாம் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். அவரை நோக்கி இருக்கும் பொழுது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் யார் நம்மை திட்டினாலும், யார் நம்மளை ஏளனமாக பேசினாலும், யார் நம்மளை தலைகீழாக பார்த்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்மளை மறக்கடிச்சிடும். நம்ம அவரை மாத்திரமே நோக்கி, அவரை மாத்திரமே பிரயாணிக்க ஆரம்பிப்போம். அப்போ அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமாகவே இந்த 5 லெசன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் விசுவாசிக்கிறேன். நீங்கள் 2024 வருஷத்தில் என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோவை பார்க்குற அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவாக இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நெருங்கிய நண்பருக்கு யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வரக்கூடிய புதிய வருஷம் 2025 வருஷத்தில் நம்ம எல்லோருமே ஒன்றாக இணைந்து நம்ம ஒரு பெரிய காரியத்தை சாதிப்போம், பெரிய காரியத்தை நம்ம செய்வோம். முக்கியமாக என்னுடைய கம்மிங் கிங் சேனல் மெம்பர்ஸ்க்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.